உயர்ந்தாடு மேசம் தாழ்ந்தாடு மேசம் வையகம் இதுதாண்டா. நேற்று தினம் நான் பர்த்டே ஃபங்க்ஷனில் போட்டதான அதே டிசைன் எல்லாம் வந்து குமுதி கண்டு கொண்டு ரொம்ப தான் குமுறுறீங்க. நீங்கள் எப்படி எல்லாம் கவர்ன்ஸ் போட்டீங்க அந்த குமுதிக்கும் வடிவாக தெரிஞ்சிருக்கு. வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சார் எங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் தான் நிற்கிறேன். ஸோ 2 நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்களுடைய தாகம் நிறைவேறின தருணம் என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோக்களை வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே அதாவது வந்து ஓட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளனு வேன பணி வந்து கடந்த கிழமை ஃபுல்லாக மன்னார் மாவட்டத்தில் செய்தது. அப்புறமா வந்து மெல்லாவில் மாணவர்களுக்குரிய கொடுப்பனமாக இருக்கலாம். அப்படியே நேற்றைய வரைக்கும் சரியான பிஸி. நேற்றைய தினம் வந்து என்னோட ஃப்ரான்ஸ் அனுமக்காட அக்கா மஞ்சுளா அக்காண்ட பர்த்டேக்கு போயிட்டு அந்த மாதிரியான அலுவல் திட்டங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் மீதியான நாட்களும் வந்து சரியான வேலை. இப்போ இன்றைக்கு வந்து சண்டே. நான் சொல்லிட்டேன் சுவாசுக்கு எங்கேயுமே இன்றைக்கு வெளியிலேருந்து போகிறேல. நாங்கள் இன்றைக்கி வீட்டை நின்று என்னுடைய கையால் வடிவாக சமைச்சு சாப்பிட்டோம்ன்ட்டு சொல்லிவிட்டு விருப்பம் மட்டும் இல்லாமல் தாகமாக இருக்குது. அதுலேயும் வந்து குத்தரிசி சோறெல்லாம் வடிவாக சமைச்சு சாப்பிடணுன்றதுக்காமே இப்போ நேரம் வந்து சரியாக 11. நாங்கள் 11 மணி அளவுலாம் சந்தைக்கு போனாங்க. என்னென்னு சொன்னால் இந்த நேரம் வந்து நல்ல மலிவாக இருக்குது மீனுன்னு சொல்லி உண்மைக்குமே சூப்பரான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரவலை கேரளன்னு சொல்லி நல்ல குண்டு குண்டு கேரள் எல்லாம் இருக்குது. போய் பார்த்தா அதெல்லாம் கிலோ 400 ரூபா விற்றுச்சு. ஸோ அப்போ அதில் நானும் வேண்டி கொண்டு அம்மாவுக்கும் அப்படியே கொடுத்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரவலை கேரளெலாம் போட்டு இன்றைக்கு என்ன செய்யணும்னா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தீயல் செய்யப்படும். அப்புறமா வந்து நண்டு வேண்டி இருக்க மீன் வகை எல்லாம் போட்டு இன்றைக்கி அந்த சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மச்ச சமையல் இருக்க போது சூப்பராக வடிவாக சாப்பிட்டு இதே ஃபுல்லாக நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மீதியான வேலை திட்டங்களை நாங்களே தொடரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த தினம் நாங்கள் ஒரு இடம் படம் வந்து இந்த புது வீட்டே கண்டிப்பாக போக வேணும். அங்கேருந்து எனக்கு சில ராங் இன்ஃபர்மேஷனுடைய காலுக்கு வந்திருக்குது. அங்கே போனால் அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு காணொலியாக உங்களோட பதிவிடுவேன் என்னென்று சொல்லிட்டு போயிட்டு தான் பார்க்க வேணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து இன்றைக்கி இடியப்பத்து செய்தனாங்க பாருங்கள். அதையும் வந்து எங்கள் ஏஞ்சல் குட்டிக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன சொன்னேன் இதிலே என்ன வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். இது வேண்டுறதுக்காக வந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ அதையும் கொடுக்க வேணும். உண்மைக்குமே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ என்ன பணிகளில் ஈடுபட்டாலும் ஒரு சில நேரங்கள் வந்து எங்களுக்காக ஒதுக்க வேணும். அது எல்லா நேரத்துலேயும் கிடைக்கிறீங்களா. நான் இன்றைக்கு வந்து சாதாரணமாக கிடைச்சிருக்குது. அப்போ வடிவாக சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் என்று இருக்கிறேன். ஓகே, நேற்று தினம் வந்து மஞ்சுளா அக்காட பர்த்டே போனதுக்காமே நல்ல சூப்பரான சாப்பாடு ரச்சி சாப்பாடாக நடத்த நான் ஃபுல்லாண்டே ரச்சி என்றது அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ குட்டி குட்டி மீனெல்லாம் வேண்டிக்கு வந்திருக்கேன் வடிவாக சமைச்சு சாப்பிட வேணுமென்று சொல்லிட்டு ஓகே. நீங்களும் வந்து நேரங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்சதான சின்ன சமையலாக இருந்தாலும் வடிவாக சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அது வந்து மனசுக்கும் சந்தோஷம், உடலுக்கும் ஆரோக்கியம். இப்போ நான் என்னென்ன வகையான மீனெல்லாம் வேண்டிக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய சமையலுக்குள்ளே போகலாம். வாங்குகிற டைமாக தான் இப்போ சமையல் செய்யணுன்றதுக்காமே தான் அளவாக வேண்டிக்கேன். மரவள்ளி கிழங்கு கொண்டு வேணால் வெள்ளைக்கறி வச்சு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன வெங்காயம் வேணாம் என்னத்துக்கான்னு சொன்னால் கேரல் வேண்டி இருக்குது. நான் 14 தீயல் செய்கிறதுக்கா என்ன மீனெல்லாம் கட்டவில மீனெல்லாம் வேண்டிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமாங்கோ. இதைத்தான் சொல்கிறது அரைக்குழா மீனண்டு. விசுவாசுக்கு வந்து மீனுக்கே பிடிச்சதான மீனன்னு சொன்னால் இதுதான். இது சொல்கிறதா நெய் மீனன்னு சொல்லிட்டு இப்போ அதனாடி வந்து மெயினாக இதில் தான் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள் 1/4 கிலோ இந்த இதுனா 100 ரூபா. கேரட் கச்சவேலை கேரட் அப்படியே அங்கே நெத்தலி இருக்குது. இது வந்து புட்டுக்கு நைட்டுக்கு தான் செய்யப்படுறேன் பொரியல். அப்புறம் வந்து நண்டும் பாருங்க வேண்டிக்கு வந்து ஒரு பிரட்டல். அப்படியே இங்கே இதை சொல்கிறது கரவேலை சூடை. இதை வந்து என்ன செய்யணும்னா பொரியல் செய்கிறதுக்கு இந்த எதுனா இவ்வளோ மீன் வேண்டிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு மச்ச சமையல். அப்போ இன்றைக்கி என்னுடைய சண்டே ஸ்பெஷலாக வந்து சூப்பரான மச்ச சமையல் பார்த்தீங்களா. இப்போ மீன் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கறிக்கு தேவையானவா பாருங்க எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. அடுத்த கட்டம் தீயல் பொரியல் அதுக்கு ஏற்ற மாதிரி பதப்பட்டுனா சரி. வந்து அரைக்குழா மீன் குழம்பும் மண்சட்டியில் கூட்டி எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி இதே மாதிரி தான் நண்டையும் பாருங்க பிரட்டை தான் வந்து வதக்கி காய்ச்சாமல் இந்த முறையில் தான் காய்ச்சேன்.
கிழங்காவிஞ்சதுக்கு அப்படியே வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. என்னுடைய கரவேல சூட போட போகிறேன். பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் மழையே இல்லை. இன்றைக்கு மழை நல்லா அடித்து விட்டுது. நான் வேறு நல்லா சுட சுட சமைச்சு கொண்டிருக்கேன். அப்படியே வந்து மண் சட்டியில் சமைச்சதான சூப்பரான சாப்பாடு. அப்படியே நல்ல ஒன்று மழை பெய்ய வந்து சுட சுட சாப்பிட போகிறது. சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டுது. இப்போ என்னெல்லாம் சமைச்சிக்கோன்னு சொல்லி பார்ப்போம், வாங்குவோம். ஓகே மக்களே, இப்போ என்னுடைய சூப்பரான சமையல் முடிஞ்சிட்டுது. 2 நாள் தாகம். ஆகவே இப்போ நான் வந்து கிச்சனுக்காக தான் நிற்கிறேன். எல்லாமே சுட சுட சமைச்சு தீபா மண் சட்டி வானல் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படியே வந்து அரக்குழா மீன் குழம்பு மணக்க பக்கத்தில் தான் இப்போ நான் நிற்கிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கிறேன்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மழைன்னு சொன்னால் சோண்டு அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. வச்சுருக்க சாப்பாடை வந்து வடிவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். இன்றைக்கு வந்து நான் என்னென்ன கேட்டுக்கொள்ளணும், இன்றைய தினம் நான் சமைச்சதான இந்த சாப்பாடெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மக்களே மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் என்ன மாதிரி ரசனை உள்ளவர்கள் எத்தனை பேருன்றதை நானும் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த வேலையை நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிஸியாக இருக்கலாம், ஓடுபட்டு தெரியலாம். ஆனால் உண்மைக்குமே என்ன சொல்லுவாங்களே, அதான் வந்து குழந்தை பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் அடிப்படையாக முக்கியம் என்று சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நாங்கள் சின்னல 6 மாதத்துக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கலாம்னா அதில் அடிப்படையே இந்த சோறு, அதில் வந்து குத்தரிசி சோறு பாட்சோறுன்னு சொல்லுவாங்க. எப்படித்தான் நாங்கள் ஓடி தெரிஞ்சோம் அவங்களுக்கு அந்த குத்தரிசி சோறு, அப்புறமா வந்து மீன், இதுக்கெல்லாம் சின்ன மீன்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எதுவுமே ஈடாகாது. எனக்கு வந்து அதில் ஒரு தாகமாக இருந்துச்சு. இப்போ என்னுடைய தாகம் வந்து இன்றைய நாளும் நியாயமானதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க மண்பானையில் அப்படியே வந்து குத்தரிசி சோறு நல்ல ஒரு குழந்தை பருவம் மாதிரியும் இருக்குது. சுட சுட சோறு இருக்குது. அப்படியே வந்து இன்றைய தினம் ஸ்பெஷலி சுவாசத்துக்கு பிடிச்சதான் பெரிய மண் சட்டியில் அப்படியே வச்சதான ஃப்ரெஷ் மீனில் உண்மைக்குமே நாங்கள் போய்தான் துடிக்க மீனே சொல்லலாம். எல்லாமே நல்ல பீஸாக வெட்டி கொண்டு வந்தாங்க. அரக்குழா மீன் வந்து கறிமிளகாய் எல்லாம் போட்டு அடிவார குழம்பு வச்சிருக்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா அப்படிங்கள பாருங்க நண்டு பிரட்டல் அப்படியே முறுக்க மேலாம் போட்டு வெந்தயம் உள்ளியெல்லாம் போட்டு அப்படியே ஒரு பிரட்டலாம். இது வந்து குழம்புனதே இல்லை, அப்படியே எல்லா சாருமே நண்டில் வடிவாக ஊறி இருக்குது. நண்டு பிரட்டல். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதான கேரல் தீயல். பார்த்தீங்களா, குட்டி வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே நீட்டாக அப்படியே கட் பண்ணி, இதில் வந்து இந்த வெங்காயமோ சரி பச்சை மிளகாய் சரி எதுவுமே வீசக்கூடாது. அப்படியே நாம் சோறோட எடுத்து குழச்சி சாப்பிட அதோட டேஸ்ட்டே வேறு. ஓகே, அப்படியே எங்களை வாங்க சூட மீன் பொரியல். அதுலேயும் வந்து கரவேலை சூட உண்மைக்குமே இல்லை. நான் வேணும்போது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் 1/4 கிலோ 100 நான் வேற கிலோ வேணும்னா அந்த ஐயா சொன்னேன் இங்கே பாருங்க துடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே துடிக்கதான வேணா கரவேலை மீன், கரவேலை சூட மீன். இதை வந்து உண்மைக்குமே இந்த மீனோட மட்டுமே சோறு சாப்பிடலாம். பொதுவாக வந்து கரவேலை மீன் எதுவாக இருந்தாலும் அப்படி டேஸ்ட்டு. சில பேர் வந்து கரவேலை மீன் சொன்னால் அதை உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு அதோடைய சோறு சாப்பிட்ற வேணும்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும்ண்டு. அது எல்லாத்துலையும் விட இந்த குழஞ்சதான அதாவது வந்து குத்தரிசி சோத்துக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சதான பாருங்க
மண் சட்டியில் அப்படியே சமைச்சு வச்சுருக்கலான மரவள்ளிக்கிழங்கு கறி. ஓகே, பார்த்தீங்களா? அப்போ இன்றைய தினம் என்னுடைய இந்த டேஸ்ட்டும் என்னுடைய இந்த ஆவல் தாகம் பார்த்தீங்களா நியாயமானதான். அப்படி வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படியே வந்து இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு வடிவாக சாப்பிட போகிறேன். நீங்களும் பார்க்க போகிறீங்க. வாங்கோ. ஓகே, இப்போ நான் சாப்பிட வந்தாச்சு. இன்றைய தினம் வந்து ஸ்பெஷலாக சுவாசுக்கு எப்படி இந்த அரைக்குழா மீன் பிடிச்சதோ அதே மாதிரி எனக்கு ஸ்பெஷல் வந்து கரவலை காரல் தீயல். நான் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வடிவாக தேய்ச்சி வச்சுருக்கேன். ஐயோ, அதை பற்றி சொல்லும் போதே வாய் ஊறுது. டேஸ்ட் அப்படி இருக்கு. உப்பு புளி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேரட் தீயலையும் அப்படியே கொண்டு வந்துட்டு என்ன சொன்னால் ஸ்பெஷலி நான் தான் வடிவாக சாப்பிடணும் பண்ணுறதுக்காக இதைத்தான் சொல்கிறது. பாருங்க ஆனம்ன்ட்டு சொல்கிறதா ஆனம். பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படி இருக்குண்டு பச்சை மிளகாய் இது ஒன்று எதுவுமே எறியக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிடணும். நண்டு பிரட்டல் பார்த்தீங்களா, குழம்பண்டதே இல்லை, அப்படியே அந்த பிரட்டல் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த பிரட்டலை சாப்பிட்டு என்ன சொன்னால் இன்றைக்கி வெங்காயம் உள்ளி வெந்தயம் எல்லாம் போட்டு வளமையாக வதக்கிட்டு தான் வைக்கிறான். இன்றைக்கு அப்படியே வைக்கிறேன்னு மீன் குழம்பை கூட்டி வைக்க வந்து எங்கள் அம்மாவோட முறையில் மீன் குழம்பு எப்படி கூட்டி வைப்போமோ அதே மாதிரி தான் நண்டையும் வந்து வச்சுனா நம்ம அதனோடி அதோட டேஸ்ட்டை தான் பார்க்கணும். சூப்பர். டேஸ்ட் அப்படி இருக்குது. சோறு மண்டைக்கு கொஞ்சம் குழஞ்சிருக்குது, பதமாயினே குழஞ்சி சாப்பிட்றதுக்கு. நண்டு சாறு நல்லா இருக்கு. அப்படியே இதோட மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு குழச்சி ஒவ்வொரு வாயும் அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பிடியும் அவ்வளவு அமிர்தமாக இருக்குது. நல்ல கிழங்கு வேணும்போது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மற்றது வந்து மரவள்ளிக்கிழங்குக்கு கருவாடு சுட்டுட்டு அப்படியே போட்டு கறி வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகும். அடுத்த முறை நான் சமைக்கும் போது கண்டிப்பாக அப்படி தான் செய்யும். கறிமிளகாய் கறிமிளகாய் வந்து அரைக்குழா மீனுக்கு போட்ட கறிமிளகாய் வாங்கும் உரைக்கவே இல்லை. இதுலேயே அப்படியே புளி உப்பு எல்லாம் வந்துட்டு. ஐயோ, மை ஃபேவரட் தீயல் சொல்கிறது. அனுண்ட பாசையில் சொல்லப்போனால் ஆனம்ன்றது. ஆனத்தை எப்படி இருக்க விடுவான். தனியாக அப்படியே விட்டு அப்படியே குழச்சி ஒவ்வொன்றுனே டேஸ்ட்டை முதல் நான் பார்க்கணும். சின்ன வெங்காயம் கடிவடை அவ்வளோ டேஸ்ட். அப்படியே பொரிச்ச மீனையும் சாப்பிட்றோமோட சேர்த்து. எங்கள் வீட்டில் வந்து குத்தரிசி சோறு வந்து விரும்பி சாப்பிடுன்னா மூத்தக்கா சாப்பிடுவோம், அம்மா, அப்புறம் ஜெயண்ணா, நான், சுமன், அதுக்கெல்லாம் குத்தரிசி சோறு தான் சாப்பிடுதான் நல்ல திருப்தியாகவே இருக்கும்.
இவ்வளவுதான் வெள்ளை சோறு ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சிக்கன் அப்புறம் வெஜ்ஜி வகை எதுவுமே சமைக்கும்போது சமைக்கிறது வெள்ளை சோறு. ஆனால் நேச்சுரல் ரைஸ். சூடப்பில் இதுமா அப்படி டேஸ்டாக இருக்கும். இது வந்து அரைக்குழா வேணும்னா சொன்னால் நெய் மீனன்னு சொல்கிறதாம். சொன்னோமே அது நல்ல ஒரு சொப்டாக இருக்குது தசவரை. சுறா மாதிரி தீயிலே விட்டு விட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. பார்த்தீங்களா? சின்ன வெங்காயமெல்லாம் அப்படி நிறைய போட்டு நான் என்ன சொன்னால் இங்கே பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஒவ்வொரு பிடிக்கும் அப்படியே நிறைய வெங்காயம் சேர்க்கணும். தீயலுக்கு வந்து எப்போவுமே புளி கொஞ்சம் முன்னுக்கு நிற்கும். அதுதான் தீயோட ஸ்பெஷலு. அதோட வந்து என்ன தெரியுமா, தீயல் வந்து சுட சுட சாப்பிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் தீயல் ஆணம் எல்லாம் விட்டு சாப்பிட்டேன். நான் மிளகாய் மேலோடு சாப்பிட்டு கடைசியாக இப்போ என்ன செய்யணும்னா சோறு போட்டிருந்தான சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்ப வந்து சோறு போட போகிறதில்லை. அப்போ மீன் எல்லாம் வந்து ஃபைனலி தான் உடைச்சி சாப்பிடணும். பச்சை மிளகாயெல்லாம் பாருங்க, நான் வளமையாக வந்து சோத்தோட பச்சை மிளகா சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து தீயலுக்கு போட்ட பச்சை மிளகாய் சாப்பிடலாமேன்னு சொன்னால் உரைக்கவே உரைக்காது. வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்தீங்களா? இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த பச்சை மிளகாய் வந்து புளி கூட விட்டதுனா இப்போ புளி எல்லாமே கூட சேர்ந்து அப்புறம் வந்து உப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது. தீயலும் சோறும் பொரியலுமே அவ்வளோ ஒரு செம. கறிமிளகாயெல்லாம் நீங்கள் ஒரு டெவலுக்கு இதுக்கே போட்டு எடுத்து சாப்பிடுவீங்க. ஆனால் பாருங்கள் மீன் குழம்புக்கு போட்டாலும் முறைக்கவே இல்லை. வந்து ஒரு சில பேருக்கு ஒரு விருப்பம். நாங்களும் அப்படி தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் கூடுதலாக இப்போ வெளியில் நாங்கள் திருதான வீடியோ அந்த மாதிரி பதிவிடுறதுக்கு அப்போ கடை சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வெறுத்து அடிப்படை சாப்பாட்டுக்கு. ஆனால் இதே மாதிரி இப்போ தினமும் இதையே சாப்பிட்டு இப்போ கூடுதலாக வந்து வெளி சாப்பாடு சாப்பிடாத ஒரு ஆவலாக இருக்கும். ஆனால் உண்மைக்குமே இப்போ நாங்கள் அனுபவத்தினூடாக கூட சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்போவுமே ஆரோக்கியம் வந்து சத்துமே இதுதான். இதைத்தான் இப்போ நாங்கள் தினமும் நிறைய சாப்பிடணும். பாய்ச்சி இருந்துட்டு ஆசைப்பட்டா அப்படி வந்து சாப்பிடலாம். மற்றபடி உண்மைக்குமே சத்தான சாப்பாடுன்னு சொன்னால் எப்போவுமே இப்படியான சாப்பாடு தான். ஓகே,
பாருங்க பிளேட் காலி. சோறு வடிவாக வலிச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து நண்டும் அதுக்கப்புறமா வந்து தீயல் மீனும் நான் வந்து உடைச்சு சாப்பிட போகிறேன்னு சொன்னால் சூடாறிக்கொண்டே இருக்க. அப்போ அதுக்காக நம்ம வந்து சோறு சாப்பிட்டேன். அந்த நண்டுலேயும் சொல்லுவாங்கன்னு சொன்னால் நிலவு நண்டில் தசை இருக்காதுன்னு. இப்போ நிலவு இன்னும் தெரியலை. நண்டு நல்ல டேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு மென்னாக நாங்கள் நண்டு வண்டி சமைச்சினாங்க. அதில் டேஸ்ட் இப்போவும் இருக்குது எனக்கு. நான் நண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிற தசையை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபைனல் இந்த கோதிருக்கெல்லாம் இப்படியே வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு சப்பி சாரை விழுங்கிட்டு துப்பேன். அப்படி சாப்பிட்டா தான் மிகவே எனக்கு நண்டு சாப்பிட்டா திருப்தியாகவே இருக்கிறது. நல்ல தசை தான் இருக்குது. ஓகே, இந்த என்ன செய்யணும்னா ஃபைனலி அப்படியே போட்டு சப்பி சாரை விளங்கி போட்டு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரியே. அடுத்தா வந்து என்னுடைய தீய சுட சுட இருக்கும். இன்னும் பாட்டு இருக்கு, இருக்கமே இருந்தாலும் நம்ம ஊரை போல வருமாண்டு. அதேமாதிரி தான் இவ்வளோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டாலும் இப்படியான சாப்பாட்டுக்கு ஈடாகாது. ஏற்றி போடுவோம். ஓகே, நெத்திரின்னு சொன்னால் நாங்கள் அப்படியே அதை முள்ளோட சாப்பிடலாம். ஆனால் இது கொஞ்சம் முள்ளு உடைக்காம பெருசு. கரவில மீன் உண்மைக்குமே ஒரு டேஸ்டியாக இருக்குது தானே. ஏன்னா இந்த சின்ன ஆட்களுக்கு என்ன செய்யணும்னா மீன் கொடுக்குற பரம்பரைக்கு அப்படியே மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு அவிச்சிட்டு அந்த நானும் அதோடையே சோதை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சாப்பாடு தேய்த்துறது என்ன சத்துமா. ஓகே, பார்த்தீங்களா நான் எப்படி மற்ற சமையல் எல்லாம் வடிவாக ரசித்து ருசித்து சாப்பிட்றாண்டு இப்படி நீங்களும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வடிவாக சமைச்சு சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் நிறைய எண்ணில் கொஞ்சம் தான் அவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறேன்டா, வாழ்ந்தாலும் மேசம் தாழ்ந்தாலும் மேசம் வையகம் இதுதாண்டா என்று சொல்லுவாங்க. அப்படி தான் உண்மைக்குமே நாங்கள் வந்து நல்ல ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து சொல்லிவிடும் உங்கள் பேரன் எப்படியெல்லாம் சாப்பிடணுமெண்டு வெளிநாட்டு காசு ஊசியில் வருது அப்படின்ற மாதிரின்னு சொல்லுவீங்க. அதே நேரம் வந்து இப்படி நாங்கள் மண் சட்டி பானையர் என்று சொல்லி இப்படி குத்தரிசி சோறு சின்ன மீன் வகை என்று சொல்லி சமைச்சு சாப்பிட்டாலும் துவாக்கு ஒரு சமையல் என்று சொல்கிறீங்க. அதுக்காக வந்து உங்களுக்காக எல்லாம் நாங்கள் வந்து எந்த நாளும் பதில் சொல்லிட்டு இருக்கோம்லாது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து தாளம் போடவும் இல்லை. எங்கண்ட சம்பவம் எங்கண்ட நிகழ்வு என்னமோ எங்கண்ட நடைமுறை என்னமோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம்ன்ற மட்டும் மனசில் ஆணித்தரமாக பயந்து கொள்ளுங்க. இப்போ இது எல்லாமே நான் சொல்லவான்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்குது. பாகம் அண்ணன் நடக்க போய் தன்னட மறந்துச்சான்னு சொல்லி இப்போ தான் நானே என்ன உணர்றேன். அதாவது நான் ஒரு விஷயத்தை பற்றி காய்ச்சும் போது கூடுதலாக எனக்கு வந்து நிறைய தத்துவம் பழமொழி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அது அப்படித்தான். சரிதான், ஒரு சிலோட கோபத்தோட கலந்த சில பழமொழிகள் தத்துவங்கள் எல்லாம் வரும். அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் நல்ல வாரிங்க கமெண்ட்ஸ் போடுவீங்க, வாழ்த்துவீங்க, தூத்துவீங்க. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கலானே
எங்கண்ட நடைமுறை எங்கண்ட சம்பவங்கள் செயல்பாடுகள் என்னமோ அதைத்தான் நாங்கள் எங்கண்ட பிளாக்கால் வந்து ஒரு கண்டென்ட்டாக போடுவோம். இதுதான் எங்களோட ரியாலிட்டி. அப்போ அதனால் நாங்கள் அப்படி தான் போய்கிட்டே இருப்போம். அது சரி, இப்போ என்ன கையில் வச்சு கொண்டு கதைக்கன்னு தெரியுமா? அதாவது வந்து சொல்ல போகிற டீவாக்குகளுங்க. நேற்றைய தினம் நான் பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன் தானே மஞ்சளாக்காண்ட. அதில் வந்து ஒரு ஐடியிலேருந்து வந்தது குமுதியாண்டு. அந்த குமுதியை ரொம்ப தான் நீங்கள் குமுறுறீங்க, ஓவராக குமுறாதீங்க சரியா? குமுதி ரெண்டு ரொம்ப தான் குமுறுறீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் கவனிச்சு போட்டிங்க அந்த குமுதிக்கும் வடிவாக தெரிஞ்சிருக்கும். அதை போய் பார்த்தவங்களுக்கும் விளங்கியிருக்கும். ஸோ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரியான குமுறல் போலோட அந்த குமுதிக்கு அதான் ஒரே குமுறிக்கொண்டே இருக்கிறா. சரிதானே? இன்னும் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது புறாமப்படாங்கொண்டு. சரி சரி, உங்கள்கிட்ட சுபாவத்தை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் பாட்டுக்கு அது உங்கள்கிட்ட என்ன சொல்லும், உங்களோட குணம் ஒரு தட்டு நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குன்னு தானே. அப்போ அந்த கெட்ட குணம் தான் உங்களை போராடக்கு அதிலே கண்டுபிடி பண்ணுங்க. நல்லா வளருவீங்க, வாழுவீங்க. சரிதானே? என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட ஃப்ரான்ஸ் அனுபவக்காவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் போனோம். அப்போ அக்காட விருப்பம் வந்து அக்கா தான் நேசிக்கிறதான உள்ளவங்களை எல்லாருக்கும் வந்து அவங்கள்ட சகோதரமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், அந்த மாதிரி எல்லாருக்கும் வகை வகையாக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து தான் அந்த அக்காட நிகழ்வுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனோட விருப்பம். அப்போ அந்த வகையில் வந்து எனக்கு அனுபவம்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் வந்து குறிப்பாக நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அக்கா வந்து எனக்கெல்லாம் ஃப்ராக் எடுத்து தருவான்னு சொல்லிட்டு இல்லை வேற போகிற டைமாக இவங்க வாங்க ஷேர்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமை கூட்டி கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு அக்காவா வந்து இந்த ஃப்ராக் தந்தா வந்து அனுவுக்கு தந்தா எனக்கும் தந்தா. எங்கள்ட அணு வந்து தெரியும் தானே, அவங்க வந்து எப்போவுமே அவங்கள்ட்ட சுபாவம் மாறாத மாதிரி அவள் வந்து நல்ல பெரிய ஃப்ராக்குகள் அப்புறம் வந்து வித்தியாசமான கை அப்படியெல்லாம் வச்சுருந்தா போடுறதில்ல. அப்போ எனக்கும் வந்து அந்த மயில் பச்சைன்னு சொல்லுவோம், அந்த பச்சை கலரில் ஃப்ராக்கும் மேகம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? வந்து நேற்றைய தினம் நான் பர்த்டே ஃபங்க்ஷன் போட்டதான அதே ஃப்ராக் டிசைன் எல்லாம் உண்டு. ஸோ கலர் தான் வித்தியாசம். அது வந்து பார்க்க நீங்கள் நினைக்கலாம் வந்து அனுபவம் கொடுத்த நீங்கள் வச்சுருக்கேன். அங்கே தான் இருக்கு விஷயமா அவங்க சொல்கிறேன் என்னன்னு சொன்னால். அப்போ அனுவுக்கு வந்து இந்த டிசைன் சொன்னேன். அனு இந்த கையிட டிசைன் தான் கூடுதல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம சொன்னால் அந்த என்ஆர்சி பூ கைங்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன். அப்போ சரி நான் பாட்டுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை உண்மைக்குமே அக்காட மஞ்சுளாக்காண்ட பர்த்டேக்கு நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். எனக்கு இல்லை சரி. அப்போ அக்காண்ட விருப்பத்துக்கானே போட்டு போனேன் பச்சை கலரில். அப்போ தங்கச்சிக்கு அனுவுக்கும் பார்த்து நான் சொன்னேன், சரி நீ சொப்பாக தான் விரும்புகிறேன், அப்போ நான் உனக்கு சொப்பே வேண்டுத்தலான்னு சொல்லி அதே கரும்பச்சையில் வந்து தங்கச்சிக்கு நான் எடுத்து கொடுத்து போட்டேன். அவங்க எங்களை நேசிக்கான அன்புள்ளங்கள் எங்களுக்கு ஆசையாக ஒரு கிஃப்ட்டு தந்தா. குமுதி ஏன் குமுறுறீங்க இன்றைக்கா சொல்லுங்க ஏன் குமுறுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் போட்ட கமெண்ட்ஸ் நைட்டு நானும் பார்த்தேன். அக்காண்ட விருப்பத்துக்காமே அவங்க அக்காக்கே நாங்கள் புது ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை வருதானா, அப்போ அதுக்கு நான் பயன்படுத்துவேன். அதை விட்டுட்டு என்ன சொல்கிறது, மேக்கப்புக்கு எவ்வளோ முடியலன்னு கேட்குறீங்க, அப்புறம் வந்து ஓசியில் சட்டை போடுறேன்னு கேட்குறீங்க. எங்களை வந்து நாளாந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எங்களோட செயல்பாடுகள் தெரியாது. வேறு இருந்தாலும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் தானே. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் கேட்பீங்க. அன்றைக்கு கூட ஏதாவது வந்து பர்த்டேக்கு முதலாவது கூட என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹1 செலவு என்னுடையது இல்லை. அக்கா வந்து அவங்கள்ட என்ன சொல்ல விருப்பம் எல்லாரும் போய் ட்ரெஸ் போடணும், நல்ல அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்கப் வந்து ஃப்ரீயாக போட்டு விட்டாங்க. இதெல்லாம் பார்க்காம இந்த என்ன சொல்கிறது நிரம்பில்லானா அக்கால சுரண்டு கதைக்காதீங்க மக்களே. நாங்கள் வந்து சாதாரண மனசில் தான் எல்லா நாளும் வந்து ஒரே மாதிரி பொறுமையாக இருக்க இயலாது. ஒரு சில வேளை கொமெண்ட்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது கடுப்பாயிடும். அந்த கடுப்பு தான் இன்றைக்கும் உங்களோட தெரியப்படுத்தி கிடக்குது. ஓகே, அப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். குமுதி அநேகமாக இன்றைக்கும் குமுறுவான் நினைக்கணும். உங்களோட குமுறலாம் நானும் இருக்கா பார்க்கணும். குமுதி மறக்காமல் என்னென்னு சொல்லுங்கள் குமுதி. சரிதானே? சரி, இப்போ நான் என்னென்னு சொன்னேன், இந்த வீடியோவை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் வெளிப்பயணங்கள்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அடுத்த கட்டமாக நினைவுக்கு வர்றது எங்கள்கிட்ட சொந்த வீட்டை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகணுன்னா தான் நானும் அப்படி கும்பிட போகிறேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. எனக்கு சொன்னால் ஒரு சில நியூஸ் அதில் கேள்விப்பட்டு நான் போன உடனே தான் அதை பார்ப்பேன். கண்டிப்பாக பார்த்து எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குமென்னு சொன்னால் எங்களுடைய வச்சுருப்பேன். இல்லை அசம்பாவிதமாக நடந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பகிர்ந்து கொள்வேன் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இதுதான் காணொலி. இதை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். மட்டும் இல்லாமல் ஜொலி பிளாக் சேனலுக்கு முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய்.